அப்பத்துல இருந்து கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை. வந்து படம் பார்த்தியா கொடுங்க காலை எப்படின்றாங்க தவந்து வந்து படம் பாடுறாங்க. Thank you. Thank you very much. I think, ladies and gentlemen, that has been a wonderful slice of the team itself. I think on stage we're witnessing the organic chemistry within the team itself. Now we brought out the photo op. We've got the wonderful backdrop. Ellarum cameras ready ah vechirukeenga. So it's only fair that we have a photo op featuring all of our superstars on stage. இந்த இதுல இந்த வதந்தியில நான் மட்டும் ஹீரோ கிடையாது, இவரும் ஹீரோ, 2 ஹீரோ தான் ஆக்சுவலா. ஏன்னா அதான் மணியின் கீழே கொடுக்குறது. அது இவருக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சது பெரிய கிஃப்ட். சூப்பரா வருவார். அந்த வீடியோல வந்துச்சு ஒண்ணு, நானு சாம்லாம் கஷ்டப்பட்டு, சைமன்லாம் கஷ்டப்பட்டு நடிச்சாரு. எங்க மியூசிக் டைரக்டர்லாம் ஒரு வீடியோ பண்ணாங்க, 20 டேக்லாம் போனாரு. பாவம், அவர் நல்லா பாட்டு வருது, ஆடம் வருது, அந்த நடிப்பு மட்டும் வரல. அதை எங்களை கஷ்டப்பட்டு எடுத்தது தம்பி தான் எடுத்தாப்புல. எங்களை டைரக்ட் பண்ணது அவன் தான். அதுக்கு ரொம்ப நன்றி. 2 பேரும் டைரக்ட் பண்ணாங்க அதை எங்களை வச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் மேம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ரொம்ப நாள் கழிச்சு மீடியா கொஞ்சம் ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆங்ஸைட்டியா இருக்கு, அதனால ஏதாச்சும் தப்பு பேசினா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புஷ்கர் சார், காயத்ரி மேம். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆஃப்டர் டாடா நான் கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது கேட்ட உடனே வதந்தி 1 எவ்வளோ ஹிட்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் வென் ஐ ஹர்ட் வதந்தி 2, I was so impressed. Even though I am a very small part of the investigation part, I am a huge part of Musa Raza's life. And அதுதான் எனக்கு நான் இது வரைக்கும் பண்ணதுல ரொம்ப டிஃப்ரெண்டான ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் சுமையா. And Andrew has portrayed it so beautifully that I really loved that character. And அந்த ஷூட் முடிஞ்சு போகும்போது I was so sad. எனக்கு ஒரு 1 day ஹோலா நான் அந்த செட்டும் அந்த ஷூட்டிங்கும் எல்லாமே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்ட்ரூ மட்டும் இல்ல, his whole team, we all had so much fun shooting it. And சசிகுமார் சார், எனக்கு லைக் இந்த கண்கள் இருந்தால் அந்த டைம்ல இருந்து ஐ பேட்லி வாண்டட் டு ஒர்க் வித் யூ சார். ஏன்னா அது கேரளால ரொம்ப ஹிட்டு. ஸோ அந்த டைம்ல இருந்து இந்த ஹெட் ஷேக் அதெல்லாம் ரொம்ப so எனக்கு அவரை கூட ஒர்க் பண்ணணும் was a dream. And thank you so much for making me அவரோட வைஃப் கேரக்டர் இதுல அது ரொம்ப பிளஸ்டா இருக்கு. And all the best to all the co-actors. They have a huge role and it's a big responsibility for all of them. And so they all have done a great job. At August 7th when it comes to you, I hope that season 1 vida season 2 ninga ellarum love pannum nenikiren. And thanks to all the ADs, everyone, costumes, Saravanan, nama DOP, music director. Thank you all and all the best to all of us. சுமையா கேரக்டர் அவங்க அதை பத்தி சொன்னோம். அவங்க சொன்னாங்க சின்ன கேரக்டர், இந்த கேரக்டர் தான் எங்களுக்கு கடைசி விட்டது. நிறைய ஹீரோயின்ஸ் அவர்கிட்ட கேட்கும்போது எல்லாருமே அது 5 நாளோ 7 நாளோ தான் இருந்தது. 7 நாள் கம்மியா இருக்குன்னு யாரும் நடிக்கல. ஆனா இவங்கதான் நடிச்சாங்க. ஆனா 8 எபிசோடு இங்கதான் வருவாங்க. கஷ்டப்பட்டு 12 மணி வரைக்கும் நாங்க எல்லாம் நடிச்சிருப்போம். கஷ்டப்படாம வந்து நடிச்சு 7 நாள் வந்து நடிச்சுட்டு 8 எபிசோட்லும் அதிகமா இருந்தது. அது படம் அந்த சீரீஸ் பார்க்கும்போது இவங்கதான் ரொம்ப ஜாஸ்தியா நடிச்சதா இருக்கும். ரொம்ப அப்படியே அந்த கேரக்டரா அந்த முஸ்லீம் அந்த இதுல வந்தது. அந்த கேரக்டராகவே சுமையாவே வந்தாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல கல்யாணம் பண்ண எல்லாமே பெண்கள் எல்லாம் ஓகே பாராட்டுவாங்க என்ன, ஆனா ஆண்கள்லாம் திட்ட போனாங்க. ஏன்னா எங்க பொண்டாட்டிக்கு துவைச்சு கொடுக்குறீங்க, இந்த மூசாராசா இவ்வளவு வேலையிலையும் துவைச்சு கொடுக்குறாரு, பொண்டாட்டிக்கு இவ்வளவு வேலை பாக்குறீங்க அப்படின்னு என்ன திட்டுவாங்க. ஸோ அப்படி ஒரு அந்த 2 கேரக்டரும் சுமையாவுக்கும் மூசாராசாவுக்கும் உள்ள இது வந்து எல்லா ஃபேமிலிக்கும் இது பிடிக்கும். இது ஒரு குடும்பத்தோட பார்க்கணும் கண்டிப்பா. இது வந்து மிஸ்ட்ரி படம் இந்த மாதிரி இதா இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. இதை குத்த போறாங்க கொலை போறாங்க. இது குடும்பத்திலையும் வீட்டோட உட்காந்து நீங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். தேங்க்யூ.
Thank you, sir. We're looking forward to that equation, ma'am. Hi, எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for coming here and supporting Vadanthi season 2. First of all, thank you to Andrew sir because sir first Varubodan I was skeptical because I felt like I might not be able to do justice to the character, but sir was so convincing. Sir was extremely supportive and he convinced me to do it. And Nilavati has been such a big part of who I am today. I think it healed a part of me. It's been an incredible journey portraying Nilavati. Pushkar sir and Gayatri ma'am, it's like everybody said, they're the dream producers. Ellarkum work pannonu aasa irukum because it's like home. It's like second home at this point. Even though I haven't spent a lot of time shooting or like being in the office, it's home because that's how comfortable they make you feel. Guha ma'am, she like some of the scenes are intense, right? So like when we kind of get anxious or something, she comes and she makes sure like you're okay, that things are good. She always gives you the reassurance. Not just her, everybody on set are like that. எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணுனா யாராவது ஒருத்தவங்க வந்து பாத்துப்பாங்க, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேரிங்கா பாத்துப்பாங்க. My entire supporting cast and team. So Shashi sir kuda na the second time work pandren Garudan kaprom, this is the second time and I'm so incredibly happy that it happened. So yeah, I think everybody's put in their 200% in making Vadanthi and it shows in the end product, and I think everybody will love watching it. I can't wait to watch the reactions and the response. Thank you so much for coming. அவர் கொண்டு வந்தது அதுதான், அவர் கொண்டு வந்ததை நான் நடிச்சேன், அவ்வளவுதான். இப்படி இருக்கணும்னு சொன்னாரு. நம்ம அதாவே போகும்போது இப்படி இருக்கணும்னு சொன்னோடனே காலையில 9 மணில இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும். அப்ப நைட்டு டெய்லி காலையில 9-12 மணி வந்துகிட்டே போற கொடுத்தேன். கடைசி உஷாராசாவே மாறிடலாம். இதுதான் உண்மை. என் நட இருந்தது, வீட்டுக்கு போனா எதையாவது கண்டுபிடிக்கிறது, இது இங்கதானே இருந்துச்சு, இது இங்க வச்சது இல்லை அப்படின்னா என்ன இதுல நடிச்சுட்டு வந்தனாலே அப்படின்னா. ஸோ நம்ம வீட்டுக்கு போனாலும் அதே தாட் வந்துடும். டெய்லி காலையில போயிட்டு வரணும்னா அதுலயே கண்டுபிடிப்பான், இந்த எலும்புக்குள்ள இருந்து கண்டுபிடிப்பான். பட் அந்த இன்டென்ஸ் அது ரொம்ப அழகா அவரோட ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட் என்னை ரொம்ப அவர் சொல்லும் போதே அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இத்தனை மாசம் ஆகும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன்னு சொன்னது. ராமருக்கு எப்படி 8வது இது கொடுக்கலையோ, எபிசோட் கொடுக்கல, எனக்கு 8வது எபிசோடு கொடுக்கல. அதுக்கப்புறம் கொடுத்தாரு, படிங்கன்னா நான் 8வது நான் படிச்சுட்டேன்னு விட்டேன். அதுக்கப்புறம் தான் இதை விட்டுட்டேன் இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னது வரும். அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் படிக்காதது அப்ப எனக்கு யாரு என்ன குலகாரன்னு எனக்கே தெரியல இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது. அப்ப நான் உண்மையாவே அதை பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த உண்மை எனக்குள்ள அதுக்குள்ள இருந்தது. அதுதான் அவங்களோட ரைட்டிங் இருந்தது. கண்டிப்பா அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அவர் எனக்குள்ள என்ஜாய் பண்ணதுதான் இந்த மூஷா ரசா. அப்படிதான் ஒரு டைரக்டரா அவர் என்ஜாய் பண்ணதுதான். Super. Thank you so much, sir. Mr. Vivek Prasanna, we may ask you because sir சொன்ன மாதிரி season 1லயும் season 2லயும் இருக்கிற ஒரு காமனாலிட்டி உங்களோட அந்த ராமர் கேரக்டர். So season 1ல நீங்க S.J. Surya sir கூட அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க. season 2ல சசிகுமார் sir கூட we witnessing you or waiting to see you in action. அந்த ஒரு டிஃபரன்ஸ் எப்படி இருந்தது ரெண்டு பேரோட ப்ராசஸ்லயும்?